ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். iPhone 13 வரப்போது அடுத்த மாதம் அக்டோபர் செப்டம்பர் மாதம் தான் வருஷம் வந்து ஆப்பிள் வந்து எதாவது ப்ராடக்டாக இருந்தாலும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் 2021க்கான iPhone 13 வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய பில்லியனியர்ஸ் முதற்கொண்டும் iPhone 13 வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களே ஒரு கஸ்டமாக பண்ணிக்கலாம், ஒரு ஃபோன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்கிட்ட கோடியாக காசு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி இந்த கேமரா தான் வேணும், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பட் ஆப்பிளாக ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க? ஆப்பிள் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்க மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதையும் தவிர்த்து iPhone 13 பற்றி சில லீக்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன வரப்போகுது, iPhone 13 பேசிக்காக என்னென்ன வரப்போகுது, நம்ம இன்னும் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் iPhone 13 என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இந்த லீக்ஸ் வந்துட்டு அதிகமாக வரும். ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லீக்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரும். ஓகேங்களா, இது ஆப்பிளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பொருளுக்குமே A to Z எந்த பொருளாக எடுத்தாலும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த லீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க, அவங்க லீக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் லீக் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பிள் என்னென்னலாம்ப்பா இந்த மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? அவங்க யாரு கூடயும் வந்து காம்படிஷனே வச்சுக்க மாட்டாங்களா. காம்படிஷனே மீன்ஸ் இப்போ நான் ஒரு ஃபோன் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அன்சர் அப்படிங்கிற ஒரு ஃபோன் கம்பெனி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஸ்னா அப்படிங்கிற ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கு. இப்போ நான் அவங்க எப்படி விற்கிறாங்க, அவங்க எப்படிலாம் ப்ராடக்ட் கொண்டு வராங்க, அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட்டை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன். அந்த ப்ராடக்ட்டோட நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டாக மட்டும் தான் பண்ணுவேனே தவிர்த்து மக்களுக்கு எது பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க மறந்துடுவேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன். அதோட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கஸ்டமர்ஸ்ட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என் வேலைப்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா, அதனால வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மறந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடுவேன். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத என் மைண்டில் இருந்தால் தானே அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் அப்படி இப்படின்னு போய் மக்கள்கிட்ட போகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேலே நான் ஒரு காம்படிஷன் வைக்க ஆரம்பிச்சேன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் என் ப்ராடக்ட்டை நான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் மறந்துடுவேன், மக்களுக்கு என்ன வேணுங்கிறதே மறந்துடுவேன். அதே தான் ஆப்பிளும் பண்ணுறாங்க. மற்ற ப்ராடக்ட் மேலே அவங்க காம்படிஷனை யாரையுமே பார்க்க மாட்டாங்களா. ஒரு விஷயம் லான்ச் ஆகுதுன்னா லான்ச் ஆகுதா அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்களா, அதை அப்படி தள்ளியே வச்சுருவாங்களா. அவங்க ப்ராடக்ட் என்ன, அவங்க என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது ஃபுல் ஃப்ளெக்ஷாக அதை மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மொதல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து நான் ஒரு ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளோட தான் இது கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஒரு ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நான் மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்பேன், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் தேவைப்படும், ஸோ இப்போ என்ன மார்க்கெட்டில் என்னென்ன ஃபோன்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ரிவ்யூவும் கேட்பேன். பட் ஆப்பிள் மக்களோட ரிவ்யூ கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு இதுதான் வேணும், மக்கள்கிட்ட கேட்டோம் உனக்கு இதுதான் வேணும் அப்பா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தவரையும் அவங்க மென்டாலிட்டி என்னன்னா இப்போ இருக்கிறதோட அப்டேட்டா ஒன்று வேணும், அவ்வளவுதான். இப்போ இந்த ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிமோட் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, இதோட சின்னதா இருந்தா எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதா மக்கள் மைண்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்ல 3 பட்டன் இருக்கு. ஸோ இந்த 3 பட்டன் 2 பட்டன் ஆகி கொடுத்தா எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு இதோட ஒன்று அவங்களுக்கு எது ஈஸியா வேணுமோ அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். கேட்டா அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட் போன்ல பண்ண முடியல. அதனால மக்கள்கிட்ட வந்து ரிவ்யூஸ் கேட்டோம்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் கூட ரிவ்யூ கேட்கவே மாட்டாங்களா. அவங்களோட ஐடியா, ஆப்பிள் கம்பெனியில இருக்க அவங்க ஐடியாஸ் டீம் இருப்பாங்களா, ஸோ அவங்களோட ஐடியா மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் ஆப்பிள் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆப்பிளுக்கும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதுலாம் போய் பாருங்க. இந்த கமெண்ட் ரிவ்யூஸ்லாம் அவங்க சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஆப்பிள் சம்மந்தப்பட்டதா ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ இல்லை அதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கிறனாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸே இருக்காது, அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மே ஆப்பிள் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்காம வந்து நான் பண்றத நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு கண்டிப்பாக நல்லதுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஏற்றி வச்சிட்டாங்க. இதுவும் ஒரு செம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஆடுக்குனே செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆப்பிளும் ஆட் பண்ணுறாங்க, ஆப்பிளும் வந்து பேனர்ஸ் வைக்கிறாங்க, நிறைய யூடியூப்லேயே ஆட் வரும். இப்போ நிறைய சேனல்ஸ் பார்க்கும்போது ஆப்பிளோட ஆட் வரும், டிவிலையுமே நிறைய ஆட்ஸ் வரும். ஓகேங்களா, பட் மற்ற கம்பெனிலாம் ஒரு 100% ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் வெறும் 2% ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆட்லாம் யாருன்னா மக்கள், அவங்களோட செல்லர்ஸ் தான். ஓகேங்களா, அவங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் ஆடாவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிளை நீங்கள் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் தான் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் தான் அவங்க டார்கெட்டே பண்ணுவாங்க. ஆப்பிள்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் வந்து அவங்க டார்கெட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்கெட் அவங்கள்ட்ட போய் அந்த ஆப்பிளையும் கொடுப்பாங்க, அவங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு தெரியும். அவங்க வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து இது ஃபோன் என்ன ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நெய்பர்ஹுட்ஸ், அவங்கள சுற்றி இருக்க பீப்புள்ஸ்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க ஆப்பிளை வாங்குவாங்க. ஸோ ஆப்பிள் ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஜிட்டல் மூலியமாக கொண்டு வராமல் இப்போ வரையும் டிஜிட்டல் தான் ஆட், டிஜிட்டல் மூலியமாக தான் எதா இருந்தாலும் சேல் பண்ண முடியும்.
நீங்க பாக்குற எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே வந்து ஆட் காசு கொடுத்தாதான் இந்த ப்ரோக்ராமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆடால தான் வந்து டிவி சேனல்ல இருந்து டிஜிட்டல் மீடியாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ பட் இந்த ஆப்பிள் வந்து ஏன் நம்ம டிஜிட்டலுக்கு போகணும், நம்ம தனியா ஒரு வே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்களை பேச வச்சு மக்களையே ஒரு ஆடா யூஸ் பண்ணி ஆப்பிள வந்து க்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆப்பிளை பத்தி அடுக்கடுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களோட கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி மெயினாக யூஸ் பண்ற ஒரு 3 ட்ரிக்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு அதான் சொன்னேன். நீங்க ஒரு பிசினஸோ இல்லை ஒரு ஷாப்போ இல்லை ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோ லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க டிஜிட்டல் எல்லாமே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஓகேங்களா, ஆப்பிள் கூட நம்மளை கம்பேர் பண்ண முடியாதான். ஏன்னா நம்மளும் நினைச்சா ஆப்பிளோட பெருசாகவும் ஆகலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம இவங்க பண்ண வே மட்டும் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்களும் புதுசாக ஒரு இன்னோவேட்டா ஒரு ஐடியா யோசிங்க. டிஜிட்டல் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க ஒரு பிளாட்ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஐஃபோன் 13ஓட அப்டேட்ஸ்லாம் என்ன லீக்ஸ்லாம் வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் மொத்தம் 4 டைப் வரப்போகுது. எல்லா வருஷமும் இந்த 4 டைப் தான் வரும். லெவலாக இருந்தாலும் ஐஃபோன் லெவலாக இருந்தாலும் 4 வரும். ஐஃபோன் லெவல் மினி, ஐஃபோன் லெவல், ஐஃபோன் லெவல் ப்ரோ, ஐஃபோன் லெவல் ப்ரோ மேக்ஸ் தான் வரும். அதே மாதிரி தான் ஐஃபோன் 13க்கும் 4 வரப்போகுது. மினி, 13, 13 ப்ரோ, 13 மேக்ஸ். ஓகேங்களா, இதில் திடுக்கிடும் விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த ஐஃபோன்ல மினி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வரும். அடுத்த வருஷத்துல இருந்து இந்த மினியை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க. ஏன்னா மினி அவ்வளோவா சேல் ஆக மாட்டேங்குது. அதோட அடுத்தடுத்த ப்ராடக்ட்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் மினியை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மினிலேருந்தே வந்தாலும். ஓகேங்களா, ஐஃபோன் மினியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 5.4 OLED டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஐஃபோனுக்குன்னு தனி டிஸ்பிளே மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஐஃபோன் யூசர்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த டிஸ்பிளே எப்பயும் கொண்டு வர நார்மல் டிஸ்பிளேல மட்டும் தான் அந்த டிஸ்பிளே வரும். நீங்க ஐஃபோன் 12 என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணீங்களோ அதே டிஸ்பிளே தான் வரும். இதோட ரேம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா இதோட ரேம் பாத்தீங்கன்னா 4GB வரும் அப்படின்னு சொல்றாங்க ஐஃபோன் மினியில். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம 64GB 128 256 GB வரையும் இது கெப்பாசிட்டி இன்டர்னல் கெப்பாசிட்டியோட கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா iOS 15ல தான் வந்து இது ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் வந்து iOS 15 மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் iOS 15ல தான் வந்துட்டு ஐஃபோன் 13 லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா, இதோட பிரைஸ் வந்துட்டு தோராயமா பாத்தீங்கன்னா 64GB பாத்தீங்கன்னா $700 அமெரிக்கன் பிரைஸ்ல. இந்தியன் பிரைஸ்ல எப்படி லான்ச் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியாக்குள்ள கொண்டு வரும்போது டாக்ஸ் கீக்ஸ்ன்னு எல்லாம் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால டாக்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ $700 வந்து அமெரிக்கால லான்ச் பண்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐஃபோன் லெவல் 13 எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 6.1 கொஞ்சம் அதிகமா. ஓகேங்களா, 6.1 OLED டிஸ்பிளேல வருது. அதுவும் பழைய டிஸ்பிளே தான். ஓகேங்களா, இதுல ஐஃபோன் 13 ப்ரோல வந்து டிஸ்பிளே கொஞ்சம் மாறுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ ஐஃபோன் 13ல வந்து நார்மலா ஐஃபோன் 12 என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணோமோ அதே டிஸ்பிளே தான் இதுலயே வருது. ஆனா 6.1 அந்த பழைய டிஸ்பிளே அது எவ்வளவு ஹைட்டுக்கு இருந்துச்சு அதே டிஸ்பிளேலாம் இதுலயே வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா ரேம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 4GB ரேம் இதுலயும் வருது, 6GB ரேம் வருது. இல்ல 64GB இன்டர்னல், 128GB இன்டர்னல், 256GB இன்டர்னல் இதெல்லாம் வருது. ஓகேங்களா, இதுவும் iOS 15ல தான் வருது. இந்த 4 போனுமே பாத்தீங்கன்னா iOS 15ல தான் ரன் ஆக போகுது. ஓகேங்களா, வேற எதுவும் iOS 16லாம் கொண்டு வரல. மேபி அப்டேட்ல வேணா iOS 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 256GB போன் எவ்வளவுக்கு விற்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரேட்ல $950 விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள வரும்போது அதே மாதிரி டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட $1,00,000 கிட்ட நெருக்கி கொண்டு வந்துருவாங்க. அடுத்து ஐஃபோன் 13 ப்ரோ இதுல என்ன பாட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஐஃபோன் 13 ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா 6.1 டிஸ்பிளே தான். ஐஃபோன் 13 எவ்வளவு வருதோ அதே 6.1 டிஸ்பிளே தான் வருது. இதுல பாத்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே வருது. ஓகேங்களா, HZ அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே வருது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 100 தான் வருது. பட் இதுல 120 வரை வருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 120 அப்படிங்கிறது எல்லா டைம்லயுமே ஆன்ல இருக்காது. ஏன்னா ஐபோன் பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். ஐபோன் யூசர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஐஃபோன் 120 வந்து கொடுத்தோம்னா டிஸ்பிளேல வந்து எப்பயுமே அது ஆன்லேயே இருந்தா ரொம்ப பேட்டரி அடி வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இது தேவைப்படுற நேரத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி 120 கொண்டு போற மாதிரி, மற்ற நேரத்துல எல்லாம் 100லேயே இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்தனால நிறைய பேட்டரி சேவ் ஆகும். 120 இருந்துச்சுன்னா இருக்க பேட்டரியும் மொக்கையா தான் போகும். அதனால கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க பேக் அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 120 அப்படிங்கிறது ஃபுல்லா இல்லாம 100 இருக்கிற மாதிரி தேவைப்படுறப்ப மட்டும் 120 கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ரேம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா 6GB வரையும் போகுது, 128 இன்டர்னல் வருது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா 512 வரையும் போகுது, 1DP வரையும் இதுல வர வாய்ப்பு இருக்கு. 1DP அப்படிங்கிறது கன்ஃபார்மா கொண்டு வரல, ஒரு லீக் தான் இது. ஓகேங்களா, 1DP வரையுது அப்படிங்கிறது ஒரு லீக் தான். பட் இது 1DP வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அமெரிக்காவோட ரேட்ல என்னப்பா ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளவு ரேட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 128GB வந்து பாத்தீங்கன்னா $1050 கொண்டு வருது. அப்போ 1050 அப்படிங்கும் போது இங்க கொஞ்சம் ரேட்டு டாக்ஸ் எல்லாம் போட்டு வரும்போது $1,10,000 கிட்ட வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஐபோன் 13 ப்ரோ வந்து $1,10,000 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்ஸ் எல்லாம் போட்டு இந்தியாவுக்குள்ள.
நெக்ஸ்ட் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்ல என்னன்னா ஐஃபோன் 13 என்ன சொன்னோம் அதே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தான் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்லயும் வரும். ஸோ எல்லாமே அப்படியே ஏறத்தால ஒன்றா தான் இருக்கும். அதில் எவ்வளோ 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களோ அதே டிஸ்பிளே தான் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்லையும் கொடுக்க போறாங்க. ஸோ ஏறத்தால ஒன்றா தான் வரும். இது பார்த்தீங்கன்னா $1150 வந்து அமெரிக்கன் ரேட்ல விற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐஃபோன் 13 அதுக்கு வாங்கிடுவேனே, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா தாங்க. அதான் கொஞ்சம் ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. மாடல் மாற்றோம்னாலே உள்ள சில ரேம் கீம் அதெல்லாம் மாற்றிட்டு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக வச்சிருப்பாங்க. ஐஃபோனை பொறுத்த வரையும் ரேம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்ல மாட்டாங்க. வெளில சொன்னது ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ள இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட சென்சார் அதெல்லாம் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 13 மினிலையும் ஐஃபோன் 13லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 எப்படி அந்த 2 கேமரா மட்டும் இருந்துச்சோ அந்த பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு 2 கேமரா முடிச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் போது ஐஃபோன் 13 ப்ரோலையும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 அந்த மாதிரியே அந்த 3 கேமரா ஒரு செட்டப்ல தான் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து ஐஃபோன் 13ஓட லீக்குடு வந்த சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வெறும் 20% மக்களை மட்டும்தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. மற்ற கம்பெனிலாம் வந்து 80% பிடிச்சிருக்கு. 20% பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டுமே பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 20% மக்களுக்காக மட்டும்தான் ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20% மக்கள் தான் வந்து மற்ற மக்கள்லாம் பிடிச்சி உள்ள இழுத்து போட வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உளவுத்துறை விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையுமே லான்ச் பண்ண ஒன்று ஓகேங்களா. ஆப்பிள் காப்பி அடிச்சு தான் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது ஓகேங்களா, மற்ற பிராண்ட்லாம் வந்தது. இந்த மாதிரி ஆப்பிள் அடுத்து என்னப்பா இன்னோவேஷனா கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு சிப் கிரியேட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிப் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா ஆப்பிள் வந்து ஏறத்தாழ இந்த முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 4-5 வருஷத்துல இது வெளில வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிப் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். மைண்ட்ல இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விஷுவலேஷனாவே நம்ம என்ன நினைச்சாலுமே அது ரியாலிட்டியா காட்டுறதுக்கு இந்த சிப் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிப் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடும் சொல்றாங்க. இந்த அவெஞ்சர்ஸ்ல வந்து அயன்மேன் யூஸ் பண்ணுவார்ல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், அந்த ஏஞ்சலா சம்திங் அந்த பேர் வரும். அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏறத்தால கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்தாலும் நம்மள மாதிரி மக்கள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பணம் இருக்கவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் ஓகேங்களா. ஐபோன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஓகேங்களா. பட் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் அவங்க வந்து இவ்வளவு பிரைஸ் வச்சு விற்கிறத கொஞ்சம் கம்மியாக வச்சு விற்றா நம்மளும் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆப்பிள் வந்து ஹை பிரைஸ் வந்து பாத்தீங்க இப்போ ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸே வந்து கிட்டத்தட்ட 1,50,000 கிட்ட லான்ச் பண்ணும்போது லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா. போன வருஷம் செப்டம்பர் மாசம் லான்ச் பண்ணும்போது 1,50,000 கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் அது ஓவராலா காஸ்ட் என்ன தெரியுமா, அவங்க ஃபேக்டரியில வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. மினிமம் 30,000 35,000 வரையும் தான் அதோட ஓவரால் காஸ்டே இருக்கும். அவ்வளோ பிரைஸ் வச்சு விற்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்தியா தாங்க. இந்தியாவோட டாக்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது, அதனால அடுத்து அவங்க ப்ராஃபிட் வைக்கிறதுல கொஞ்சம் இருக்கு. பட் இந்தியாவோட டாக்ஸோட அவங்க நிறைய ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. அவங்க ப்ராஃபிட்ல கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்களும் ஈஸியா ஐபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது ஒரு மார்க்கெட் தாங்க, ஐபோன் ஆண்ட்ராய்டு ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு எப்பவுமே ரேட் கம்மியாக இருந்தால் தான் நிறைய மக்கள் வாங்க, ஐபோன் ரேட் அதிகமாக இருந்தால் அது கிங்காகவே இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன மார்க்கெட்டிங் மாதிரி தான். இந்த மார்க்கெட்டிங்கில் போனால் பெரிய கதையாகவே போகும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கோ வேறு ஏதாவது வீடியோவோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். இதோட சட்டை சாத்திட்டு பாய்.